நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம் 21 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 43 அதிகாரம் 21 வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையாக தேவரீர் இந்த காலை வேளையிலே தியானிக்கும்படியாக கொடுத்த சத்திய வசனத்திற்காக உமக்கு நன்றி. இந்த சத்திய வசனத்தின் மூலமாக தேவரீர் எங்களோடு பேசுகிற காரியங்கள், வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை கடந்த வாரத்திலே தியானிக்க தேவன் கிருபை செய்தார். அதிலே 2 கருத்துக்களை நாம் தியானித்தோம். முதல் கருத்து என்னவென்றால், சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும் என்று தியானித்தோம். இரண்டாவது கருத்து என்ன தியானித்தோம் என்றால், நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள் என்று. இந்த நாளிலே 3வது கருத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் முதலாவது சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும் என்று தியானித்த வேளையிலே நாம் அதிலே என்ன சத்தியத்தை தியானித்தோம் என்றால், யார் நித்திய நரக அக்கினியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்களோ, யார் நித்திய நரக அக்கினியிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்களோ, யார் நித்திய நரக அக்கினியிலிருந்து மீட்கப்பட்டு ரட்சிக்கப்படுகிறார்களோ, அவர்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் என்று நாம் தியானித்தோம். அப்படியானால் அழிவிலிருந்து மீட்டு ரட்சிக்கப்பட்ட ஜனம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் என்பதை நாம் என்ன செய்தோம் என்றால் தியானித்தோம். தியானித்துவிட்டு நாம் என்ன செய்தோம் என்றால், நீதிமான்கள் கர்த்தரை துதிப்பார்கள் என்று தியானித்தோம். நீதிமான்களிலே உண்டாயிருந்த பல பகுதிகளை குறித்து நாம் தியானித்தோம். ஆகவே உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பார்கள் என்று தியானிக்கிற வேளையிலே 2 கருத்துக்களை தியானித்தோம். சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும், நீதிமான்கள் கர்த்தரை துதிப்பார்கள். இந்த நாளிலே 3வது கருத்திலிருந்து சில கருத்துக்களை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜனங்கள் என்று சொல்லப்படுவது எதை காட்டுகிறது என்றால், தெய்வ பிள்ளையே, சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்கள் தேவனால் உருவாக்கப்படுகிறார்கள். தேவனால் என்ன செய்யப்படுகிறார்கள் என்றால், ஒரு பெரிய திட்டத்திற்காக ஏற்படுத்தப்படுகிறார்கள். அப்படி ஒரு பெரிய திட்டத்திற்காக ஏற்படுத்தப்படுகிற ஜனங்கள் தேவனை துதிப்பார்கள் என்று நாம் இந்த வசனத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். ஒரு உதாரணமாக, இங்கே அநேக சகோதரிகள் காணப்படுகிறார்கள், அநேக சகோதரர்கள் காணப்படுகிறார்கள். சிலர் ஞான ஸ்நானத்தையும் பெற்றுக்கொண்டார்கள், ரட்சிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படியானால் இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும்போது நித்திய நரக அக்கினியிலிருந்து மீட்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள், விடுதலை ஆக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய ஜீவியத்திலே தேவன் என்ன செய்கிறார் என்றால், ஒரு பெரிய திட்டத்தை வைத்து அவர்களை உருவாக்க ஆரம்பிக்கிறார். அப்படியானால் இங்கே ஒரு சகோதரன் இருக்கிறார், அவருடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். இங்கே ஒரு சகோதரி காணப்படுகிறார்கள்,
அவர்களுடைய ஜீவியத்திலே தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருப்பார். அப்ப தேவன் என்ன செய்கிறாராம், அந்த திட்டத்தை அவர்களுடைய ஜீவியத்திலே நிறைவேற்றும்படியாக அவர்களை உருவாக்குகிறார். எப்படி உருவாக்குகிறார்? குயவன் கையிலே களிமண் எப்படி காணப்படுகிறதோ அந்த களிமண்ணை வைத்து கொண்டு அவன் விரும்புகிற விதத்திலே ஒரு பாத்திரமானது வனையப்பட்டு வர வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு அவன் என்ன செய்கிறான், அந்த அவனுடைய திட்டம் நிறைவேறும்படியாக, அந்த திட்டத்தை செயல்படுத்தும்படியாக அதற்கேற்ற விதத்திலே அவன் அந்த களிமண்ணை கரத்திலே வைத்து என்ன செய்கிறான் என்றால் வனைகிறான். வனைந்து விட்டு அந்த அவனுடைய கரத்தில் இருக்கிற பாத்திரத்தை அவன் காணும்போது அவன் எப்படி காண்கிறான் என்றால், இது என்னால் ஏற்படுத்தப்பட்டது, இது என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும் என்கிறார். அதே போலதான் தேவன் உங்களை அவருடைய பார்வையிலே ஏற்படுத்தப்பட்ட ஜனங்களாக, எதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஜனங்களாக, தேவன் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக உருவாக்கப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட ஜனங்களாக தேவன் உங்களை என்ன செய்கிறார் என்றால், அவருடைய பார்வையிலே அவர் எப்படி உங்கள் வாழ்க்கையை வனையும்படியாக தீர்மானித்தாரோ அப்படி வனைந்து அவருடைய திட்டத்தை செயல்படுத்துகிறார். அப்படி தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள் யாரை துதிப்பார்களாம்? கர்த்தரை துதிப்பார்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்படியானால் தேவனுடைய திட்டத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவருடைய துதியை சொல்லி வருகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து படிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனால் ஏற்படுத்தப்பட்டவராக காணப்பட்டார் என்று நாம் படிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 74 75 வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக ஏற்படுத்தப்பட்டார், அவர் ஏற்படுத்தப்பட்டதன் நோக்கம் என்ன என்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளினின்றும் நம்மை இரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக ஏற்படுத்தப்பட்டார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய ஜனத்தை மீட்டு இரட்சிக்கும்படியாக முதல் நோக்கம். இரண்டாவது, நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளினின்றும் நம்மை இரட்சிக்கும்படிக்கு அவர் என்ன செய்தாராம், தாவீதின் வம்சத்திலே இரட்சண்ய கொம்பாக ஏற்படுத்தப்பட்டாராம். பிரைஸ் தி லார்ட். அவர் இரட்சண்ய கொம்பாக வல்லமை நிறைந்தவராக பிதாவாகிய தேவனால் நியமிக்கப்பட்டபடியினால் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் என்றால் சகல சத்துருக்களினின்றும் மீட்டு ரட்சிக்கப்பட்டு தேவனால் மீட்கப்பட்ட ஜனங்களாக காணப்படுகிறோம். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையானது பிதாவாகிய தேவனால் ஏற்படுத்தப்பட்டு பிதாவாகிய தேவனுடைய திட்டம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை மூலமாக அது நிறைவேறினது என்று பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை ஏற்படுத்தி அவருடைய திட்டத்தை எப்படி நிறைவேற்றினாரோ அதை போல நம்மை இந்நாட்களிலே தேவன் என்ன செய்கிறாராம், நீ ஏற்படுத்துகிறார். எதற்காக ஏற்படுத்துகிறார்? அவருடைய திட்டத்தை இதோ நிறைவேற்றும்படியாக தேவன் என்ன செய்கிறார், நம்மை ஏற்படுத்துகிறார். அப்படி ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள் என்ன செய்வார்களாம், தேவனை துதிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். யாருடைய ஜீவியம் தேவனால் ஏற்படுத்தப்படுகிறதோ அவர்கள் தேவனை துதிப்பார்கள். சில வேளைகளிலே நீங்கள் உடைக்கப்படலாம், சில வேளைகளிலே நீங்கள் வேதனையான சூழ்நிலைகள் வழியாக செல்லலாம், சில நேரங்களிலே நீங்கள் பிரதிகூலமான பாதையின் வழியாக நடத்தப்படலாம்.
ஆனால் நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், அந்த பிரதிகூலங்கள், அந்த வேதனைகள், அவைகளெல்லாம் உங்களை தேவன் உருவாக்கக்கூடிய சூழ்நிலையாய் இருக்கிறது என்பதை அறிந்து நீங்கள் அந்த வேதனையான பாதைகளை கடக்கும் போது, நீங்கள் அப்படிப்பட்ட சோதனைகளை தாண்டும் போது, நாங்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்று உங்களால் சாட்சி கொடுக்க முடியும். நாங்கள் உடைக்கப்பட்டது தேவனால் உருவாக்கப்படும்படியாக, நாங்கள் நொறுக்கப்பட்டது தேவனால் வணையப்படும்படியாக, அவருடைய திட்டம் எங்களிலே நிறைவேறும்படியாக நாங்கள் இப்படிப்பட்ட வேதனையான பாதைகளிலே நாங்கள் செல்ல வேண்டியதாயிற்று என்று உங்களால் சாட்சி கொடுக்க முடியும். சில வேளைகளிலே நீங்கள் தாழ்த்தப்பட வேண்டிய சூழ்நிலை வழியாக தேவன் உங்களை கொண்டு செல்வார். நீங்கள் தாழ்த்தப்படக்கூடிய சூழ்நிலையை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அனுமதிப்பார். அந்த வேளைகளிலே நீங்கள் அநேகரால் புறக்கணிக்கப்படுவீர்கள், அநேகரால் தவறாக விளங்கி கொள்ளப்படுவீர்கள். ஆனால் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டும் போது நீங்கள் ஒரு சாட்சி கொடுக்க முடியும். அந்த சாட்சி என்னவென்றால், தேவன் எங்களை உருவாக்கி கொண்டிருந்தார். அல்லேலூயா. தேவன் எங்களை உருவாக்கும்படியாக நாங்கள் தாழ்த்தப்பட்டோம். தேவன் எங்களை அவருடைய திட்டத்தை எங்களிலே நிறைவேற்றும்படியாக இப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக எங்களை நடத்தி சென்றார். இன்றைக்கு கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது நாங்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள், தேவனால் வணையப்பட்ட ஜனங்கள், தேவனால் உருவாக்கப்பட்ட ஜனங்கள். ஆகவே அவருடைய துதியை சொல்லி வருவோம் என்று சொல்வீர்கள். ஆனால் சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே எதை வெளிப்படுத்துவார்கள் என்றால், தாழ்த்தப்படும் போது, வேதனைகள் வரும்போது, சோதனைகள் வரும்போது, குயவனுடைய கரத்திலே தெய்வமே நீர் உடைத்தாலும் நாங்கள் நொறுங்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம், நாங்கள் தாழ்த்தப்பட்டாலும் அதற்கும் எங்களை சமர்ப்பிக்கிறோம் என்று ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். ஒப்பு கொடுக்காமல் என்ன செய்வார்கள் என்றால், பரம குயவனாகிய கிறிஸ்துவின் கரத்திலிருந்து அவர்கள் விலகி போவார்கள். விலகி போகும்போது அவர்கள் தேவனுடைய திட்டத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள் அல்ல என்பதை தேவன் அவர்களுடைய ஜீவியத்தின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். ஆனால் இந்நாட்களிலே நீங்கள் பாக்கியசாலிகள். காரணம் என்னவென்றால், பல வேதனைகள் உங்களுக்கு வந்திருக்கிறது, பல தாழ்த்தப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது, பல விதங்களிலேயும் உடைக்கப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கிறது. ஆனால் அவைகளிலெல்லாம் தெய்வமே நீர் நடத்துகிற பாதையிலே நாங்கள் உம்முடைய கரத்திலே எந்நாளும் காணப்பட்டு உருவாக்கப்படும்படியாக, உம்முடைய திட்டம் எங்கள் மூலமாக நிறைவேறும்படியாக நீர் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீரே, அந்த திட்டத்தை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றும் என்று சொல்லி அவருடைய பலத்த கரத்திலே காணப்பட தேவன் உங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் சொல்லலாம், நாங்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள், தேவனுடைய துதியை சொல்லி வருவோம் என்று. அதை தான் இங்கே சொல்லுகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆங்கிலத்திலே 3 வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது, கிரியேட்டட், ஃபார்ம்ட், மெய்ட் என்று சொல்லி. ஆம், எல்லாமே உருவாக்கப்படுகிறது, சிருஷ்டிக்கப்படுகிறது, ஏற்படுத்தப்படுகிறது என்கிற வார்த்தைகள் எல்லாவற்றிற்குள்ளாகவும் தேவனுடைய உருவாக்கக்கூடிய தன்மைகள் பல நிலைகளிலே நம்முடைய ஜீவியத்திலே கிரியை செய்வதை நாம் அறிந்து கொள்கிறோம். முதல் நிலை என்ன? பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார், நித்திய நரக அக்கினியிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறார். இரண்டாவதாக அவர் உருவாக்குகிற நிலை என்ன? சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பல சோதனைகளும் வேதனைகளும் வந்தாலும், தாழ்த்தப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் அவைகளிலே தாங்கிட பலன் கொடுக்கிறார். அவைகளிலே அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக நாம் ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள் என்பதை நம் ஜீவியத்திலே அவர் விளங்கச் செய்கிறார். அல்லேலூயா. விளங்கச் செய்து எந்நாளும் அவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு துதித்து ஸ்தோத்தரிக்க செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் இந்நாட்களிலே யார் கர்த்தருடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று நாம் தியானிக்கும் போது, இதோ யார் தேவனால் ஏற்படுத்தப்பட்டார்களோ
அவர்கள் கர்த்தருடைய துதியை சொல்லி வருவார்கள். யார் தேவனால் உருவாக்கப்பட்டார்களோ, யார் தேவனால் பரம பிதாவின் சித்தத்திற்கென்று திட்டத்திற்கென்று தங்களை ஒப்பு கொடுத்து தேவனால் வழிநடத்தப்பட்டு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியான பாத்திரங்களாக காணப்படுகிறார்களோ, அவர்கள் கர்த்தருடைய துதியை சொல்லி வருவார்கள். நான்காவதாக யார் கர்த்தருடைய துதியை சொல்லி வருவார்கள்? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கேதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. இந்த இடத்திலே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால், யாருடைய வாழ்க்கையிலே கிருபையானது பெருகுகிறதோ அவர்களுடைய வாழ்க்கையிலே துதி ஸ்தோத்திர பலிகள் காணப்படும். அப்படியானால் நீங்கள் இன்றைக்கு ஆராதனை வேளையிலே நான் ஆவியிலே உணர்ந்தேன், அநேகர் முழங்கார்படியிட்டு கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்குள் அகமகிழ்வதை இன்றைக்கு தேவன் ஆவியிலே உணரச் செய்தார். அல்லேலூயா. நாம் பாட பாட, நாம் துதிக்க துதிக்க பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருந்தார். அவைகளெல்லாம் வாக்கு தத்தங்களாக வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. ஒரு பெரிய வல்லமை நம்மளை சூழ்ந்து கொண்டது. தேவ சமூகத்திலே தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டோம். புதிய கிருபை வந்து இறங்கினதாக நாம் விளங்கி கொண்டோம். அப்படியானால் யார் தேவனை துதிப்பார்கள் என்று நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம் என்றால், யாருடைய வாழ்க்கையிலே கிருபை பெருகுகிறதோ அவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். அல்லேலூயா. அப்படியானால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், பாஸ்டர், முதலாவது கிருபையை எப்படி பெற்றுக்கொள்வது, இரண்டாவது எப்படி கிருபையிலே பெருகுவது? இந்த 2 கேள்விகள் இந்த வசனத்தின் மூலமாக நம்முடைய இருதயத்திலே எழும்பக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் கிருபை பெருகும் அனுபவத்தை பற்றி இங்கே நாம் வாசிக்கிறோம். யார் கர்த்தரை துதிப்பார்கள்? கிருபை யாருடைய வாழ்க்கையிலே பெருகுகிறதோ அவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். அல்லேலூயா. அப்படியானால் கிருபை பெருகுகிற அனுபவம் எப்படி நம் ஜீவியத்திலே நிறைவேறுகிறது என்பதை குறித்து தியானிப்பதற்கு முன்பாக நாம் முதலாவது கிருபையை எப்படிதான் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை குறித்து அறிந்திருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது சொல்லுகிறார், நாம் கிருபையை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டோம் என்று. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்கிறார். அப்படியானால் கிருபையை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்றால் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே வரும்போது நாம் கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து காணப்படுகிறாரோ அவர்கள் கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள். அப்படியானால் உங்கள் உள்ளத்திலே கிறிஸ்து பிறக்க வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்து காணப்பட வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களிலே கிறிஸ்து தோன்றுவார். அல்லேலூயா. அவர்களிலே கிறிஸ்து உருவாகுவார். அல்லேலூயா. அதற்கு திருஷ்டாந்தமாக நாம் யாரை காணலாம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாராகிய மரியாளை காணலாம். பரலோகத்திலிருந்து சட்டைகளை விரித்து பறந்து வந்த காபிரியல் தூதன் மரியாளை பார்த்து வாழ்த்தின வாழ்த்துதல் என்ன தெரியுமா? கிருபை பெற்றவளே வாழ்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்ற ஒரு வாழ்த்துதல் யாருக்கு கிடைத்ததென்றால் மரியாளுக்கு கிடைத்ததாக நாம் படிக்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம்
1ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 37ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, ஸ்தோத்திரம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவனிடத்திலிருந்து போய்விட்டான். இவைகளை நாம் வாசித்து கொண்டே வரும்போது, தெய்வப்பிள்ளையே, இந்த தூதனானவன் மரியாளை வாழ்த்துகிற வாழ்த்துதலை குறித்து 45ஆம் வசனத்திலே படிக்கிறோம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அப்படியானால் தேவதூதன் சொன்ன காரியம் என்ன? அதை மரியாள் விசுவாசித்தாள் என்றால் தேவன் உரைத்த நற்செய்தி என்ன? 28வது வசனத்திற்கு வரும்போது, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றாள். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இந்த வசனத்தின் மூலமாக நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? மரியாளுடைய ஜீவியத்திலே இயேசு கர்ப்பம் தரித்தார். அல்லேலூயா. அந்த அனுபவம் தான் மரியாளுடைய வாழ்க்கையிலே கிருபை பெற்ற அனுபவமாய் இருந்தது. அதை மரியாள் என்ன செய்தாளாம்? விசுவாசித்தாள் என்று படிக்கிறோம். 45ஆம் வசனத்திலே அவளை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அல்லேலூயா. அப்படியானால் இதில் 3 காரியங்கள் இருக்கிறது. நாம் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து நம்மிலே உருவாக வேண்டும். இயேசு கிறிஸ்து யாருடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தினாலே உருவாகவில்லையோ அவர்கள் கிருபை பெற்றவர்களாய் இருக்க முடியாது. அல்லேலூயா. விசுவாசத்தினாலே யாருடைய ஜீவியத்திலே இயேசு கிறிஸ்து உருவாகி இருக்கிறாரோ அவர்கள் கிருபை பெற்றவர்கள். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இந்த தேவ கிருபை நம்மிலே பெருக வேண்டும். நீங்கள் விசுவாசித்தீர்கள், கிறிஸ்து உங்களிலே உருவானார், நீங்கள் கிருபை பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யார் கர்த்தரை துதிப்பார்கள்? அந்த கிருபையிலே யார் பெருகிக் கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறவர்களாய் இருப்பார்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், கிருபையிலே யார் பெருகுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட அனுபவம் உண்டாயிருக்கும் என்றால், நற்கிரியைகள் பெருகிக் கொண்டே இருக்கும் என்று நாம் அங்கே படிக்கிறோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகல கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். யாருடைய வாழ்க்கையிலே நற்கிரியைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவ கிருபை பெருகிக் கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம். அப்படியானால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவநாம மகிமைக்கென்று என்னென்ன நற்கிரியைகளை எல்லாம் செய்கிறீர்களோ அந்த நற்கிரியைகள் மூலமாக தேவனுடைய கிருபை பெருகிக் கொண்டே இருக்கும். தேவனுடைய கிருபை பெருகிக் கொண்டே இருக்கும் போது அது நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய துதிக்கக்கூடிய துதியும் பெருகிக் கொண்டே இருக்கும். அப்படியானால் யாருடைய வாழ்க்கையிலே கிருபை பெருகுகிறதோ அவர்கள் கர்த்தரை துதிக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். விசுவாசியுங்கள், கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளுங்கள், கிறிஸ்து உங்களிலே உருவாகட்டும், கிருபை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். கிருபையிலே பெருக வேண்டுமா? கர்த்தருடைய நாமத்திற்கென்று நற்கிரியைகளை செய்து கொண்டே இருங்கள்.
தேவ கிருபை உங்களிலே பெருகிக் கொண்டே இருக்கும். தேவ கிருபை உங்களிலே பெருகிக் கொண்டே இருக்கும் போது நீங்கள் தேவனை துதித்து கொண்டே இருக்கலாம். ஆம், கிருபையிலே பெருகுகிறவர்கள் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பார்கள். இன்னொரு வசனத்திலே நாம் படிக்கிறோம், அநேகருடைய ஜெபத்தினாலே கிருபை பெருகும் என்று சொல்லி. சில வேளைகளிலே துதிக்க முடியாத பயங்கரமான இருளின் வல்லமைகள் சூழ்ந்து கொள்ளும் போது நீங்கள் அநேகரிடத்தில் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்படி அநேகர் உங்களுக்காக ஜெபிக்கும் போது உங்களுடைய ஜீவியத்திலே சூழ்ந்து இருக்கிற எல்லா இருளின் வல்லமைகளும் நீங்களாகி தேவ கிருபை உங்களிலே வந்து இறங்கும் போது நீங்களும் தேவனை துதிக்க ஆரம்பிப்பீர்கள். அநேகருடைய ஜெபத்தினாலே கிருபை பெருகும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளை, அப்படியானால் 4 கருத்துக்களை இப்பொழுது பார்த்திருக்கிறோம். சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். 2வது, நீதிமான்கள் கர்த்தரை துதிப்பார்கள். 3வது, இங்கே நாம் படிக்கிறோம், ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள் கர்த்தரை துதிப்பார்கள். 4வது படித்தோம், யாருடைய வாழ்க்கையிலே கிருபை பெருகுகிறதோ அவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள் என்று. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை துதிக்கும்படியாக கிருபையிலே பெருகுவோம். தேவனை துதிக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்ட ஜனங்களாக காணப்படுவோம். 5வதாக, நாம் தேவனுடைய துதியை சொல்லி வருகிறவர்களாக, தேவனை துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். அவிசுவாசத்தோடு சந்தேகப்படாமல் விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறிக்கொண்டே யார் காணப்படுகிறார்களோ, யார் காணப்படுவார்களோ அவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். அதற்கு திருஷ்டாந்தமாக ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தையும் 21ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று நாம் இங்கே படிக்கிறோம். இந்த இடத்திலே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால், ஆபிரகாம் என்கிற ஒரு தேவ மனிதன் காணப்பட்டான். அவனுக்கு தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறக்கூடிய சூழ்நிலை ஆபிரகாமுக்கு காணப்படவில்லை. தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் என்ன? அவன் முதிர் வயதிலே இருந்த வேளையிலே, அவனுடைய மனைவி சாராள் முதிர் வயதில் இருந்த வேளையிலே, இருவரும் முதிர் வயதிலே காணப்படுகிறார்கள். சரீரம் செத்து போன நிலைமை. ஆனால் தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். எப்படி மரியாளுக்கு தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தாரோ, நீ கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளையை பெறுவாய் என்று ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தாரோ, புருஷனை அறியாத கன்னிகையாயிருந்த மரியாள் அதை விசுவாசித்து எப்படி கிருபையை பெற்றுக்கொண்டாளோ, தெய்வ பிள்ளையை அதை போல ஆபிரகாமுடைய மனைவி, இருவருடைய சரீரம் செத்து போன நிலைமை, வயது முதிர்ந்து போன நிலைமை. ஆனால் தேவன் வந்து சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன். அவன் என்ன செய்தானாம்? அவிசுவாசமாக, அதை சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழுவதுமாக என்ன செய்தானாம்? நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று படிக்கிறோம். அப்படியானால் அவன் அப்படி முழுமையாக கர்த்தருடைய வார்த்தையை நம்பி விசுவாசத்தில் அவன் வல்லவனான படியினால் அவனுடைய வாழ்க்கையிலே என்ன உண்டாயிற்று? தெய்வ பிள்ளையே, அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்னதை நிறைவேற்றினார். அதிசயங்களை காணப்படுகிற தேவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இருந்த விசுவாசத்தின்படியே அதிசயத்தை செய்து தெய்வ பிள்ளையே அவனுடைய வாழ்க்கையிலே தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றினார் என்று படிக்கிறோம். அதன் நிமித்தமாக ஆபிரகாம் என்ன செய்தானாம்? வேதம் சொல்லுகிறது, தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே விசுவாசத்தில் வல்லவனானானாம். தேவனை மகிமைப்படுத்துதல் என்று சொல்வதன் அர்த்தம் என்ன? தேவனை துதிப்பதுதான். அல்லேலூயா.
சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் நீங்கள் நம்ப முடியாதபடி சில வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறாரா? ஆனால் தேவனுடைய வார்த்தை என்று நீங்கள் அறிந்து கொண்டால் ஆபிரகாமை போல சந்தேகப்படாமல் முழு இருதயத்தோடு முழு மனதோடு அதை நம்பி விசுவாசத்தில் வல்லவர்களாகும்படியாக தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பீர்களானால் தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நீங்களே நம்ப இயலாத காரியத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அவிசுவாசம் இல்லாமல் சந்தேகப்படாமல் தேவனுடைய வார்த்தைகளை யார் நம்பி தேவனை மகிமைப்படுத்துகிற அனுபவத்தோடு காணப்படுகிறார்களோ அவர்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாகிக் கொண்டே போவார்கள். அதை இன்னொரு விதத்திலே சொல்ல வேண்டுமானால், யார் கர்த்தருடைய வார்த்தையை அவிசுவாசியாமல் முழுமையாக நம்பி யார் விசுவாசத்தில் வல்லவர்களாகிக் கொண்டே போகிறார்களோ அவர்கள் தேவனை துதித்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. இதிலிருந்து ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், அவிசுவாசம் எங்கே காணப்படுகிறதோ அங்கே துதி ஸ்தோத்திர பலிகள் உண்டாயிராது. அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஆராதனை வேளைகளிலே கண்களை மூடி பாடல்களை பாடி கரங்களை தட்டி பரலோகத்தை நோக்கி பார்த்து பரிசுத்தாவில் நிறைந்து கொண்டே இருந்தோம். ஆனால் ஒரு சிலர் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? இப்படி கரங்களை கட்டி வைத்து கொண்டு, யாரோ அவர்களை கட்டி வைத்தது போல கரங்களை இப்படி கட்டி கொண்டு கண்களை திறந்து பார்த்து கொண்டு அவர்கள் தேவனை துதிக்க முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்குள்ளாக இருக்கிற அவிசுவாசம் தான். தேவ சமூகத்திலே தேவன் தம்முடைய வல்லமையினால் நிரப்புவார் என்கிற விசுவாசம் அவர்களுக்கு இல்லை. தேவ சமூகத்திலே தேவன் தம்முடைய அபிஷேகத்தை இந்த நாளிலே ஊற்ற பண்ணுவார் என்கிற நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக இல்லை. தேவன் தங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை காண செய்வார் என்கிற விசுவாசம் அவர்களுக்குள்ளாக இல்லை. ஆகவே அவர்கள் தேவனை துதித்து ஸ்தோத்தரிக்க இயலவில்லை, தேவனை மகிமைப்படுத்த இயலவில்லை, விசுவாசத்தில் வல்லவர்களாகவும் ஆகவில்லை. ஆகவே இந்த நாளிலே தேவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு விளக்குகிற ஒரு சத்தியம் என்னவென்றால், தேவன் உங்களுடைய ஜீவியத்திலே கொடுக்கிற வாக்கு தத்தங்களை தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆனால் உன்னுடைய சூழ்நிலைகளை கண்டு உன்னுடைய ஜீவியத்தை நீ நோக்கி பார்த்து இது எப்படி ஆகும் என்று சொல்லி உன்னுடைய சொந்த அறிவினாலே தேவனை நீ கட்டுப்படுத்தாமல் விசுவாசத்தோடு நீ அதை நம்பி விசுவாசத்தில் வல்லவர்களாகி கொண்டே போவீர்களானால், விசுவாசத்தில் வல்லவர்களாகி கொண்டே விசுவாசத்தில் வல்லவனாகி கொண்டே போவாயானால், விசுவாசத்தில் வல்லவளாகி கொண்டே போவாயானால் நீ கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பாய். அல்லேலூயா. அப்படியானால் விசுவாசமும் கர்த்தரை துதிக்கக்கூடிய துதியின் அனுபவம் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறது. அல்லேலூயா. அங்கே தேவன் மகிமைப்படுகிறார், அங்கே தேவன் அதிசயத்தை செய்கிறார். துதி ஸ்தோத்திர பலிகள் உயர்ந்து கொண்டே போகிறது, நீ விசுவாசத்தில் வல்லவன் ஆகிக் கொண்டே போகிறாய். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் ஐந்தாவது கருத்து என்னவென்றால், அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் விசுவாசத்தில் வல்லவர்களாகிறவர்கள் தேவனை துதிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளையே, ஆறாவதாக, யாருடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறதோ அவர்கள் தேவனை துதிப்பார்கள். இதற்கு திருஷ்டாந்தமாக அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25 26 வசனங்களை வாசிக்கும் போது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று என்று படிக்கிறோம். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு விதத்திலே கட்டப்பட்டிருக்கிறதாக உணர்கிறாயா? சமீபத்திலே ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி பேசினார்கள். என்ன பேசினார்கள் தெரியுமா? நான் வீட்டில் இருக்கும்போது எனக்கு ஒரு புதுமையான ஒரு அனுபவம் உண்டாயிருந்தது. என்னை யாரோ பிடித்து அமக்குவது போல எனக்கு தோன்றினது. எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார்கள்.
நான் அவர்களுக்கு சொன்ன ஆலோசனை என்ன தெரியுமா? உங்களுக்காக தான் ஆல் நைட் ப்ரேயர்லாம் நடத்தணும். 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் உட்கார்ந்து ஆராதித்து துதித்து சத்திய வசனங்களை போதித்தோம். சகோதரியே, நீங்க ஏன் வரல அப்படின்னு கேட்டேன். இப்படிப்பட்ட ஆராதனைகளிலே தான் தேவனை நீங்கள் துதிக்க துதிக்க சகல கட்டுகளும் அவிழ்க்கப்படும் என்று சொன்னேன். அல்லேலூயா. நாங்கள் வருகிறோம் என்று சொன்னார்கள். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், பவுலுடைய வாழ்க்கையிலே சீலாவுடைய வாழ்க்கையிலே கட்டுகள் காணப்பட்டது. மக்கதோனியா தேசத்திலே பிலிப்பு பட்டணத்திற்கு அவர்கள் ஊழியத்திற்காக சென்றிருக்கிறார்கள். அந்த பட்டணத்திலே பூமிக்குரிய ஆதாயத்தை இழந்த சிலர் பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள் என்று படிக்கிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் அங்கே அதை அறிந்து கொள்ளலாம். அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்றென்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள் என்று படிக்கிறோம். 22ஆம் வசனத்துக்கு வரும்போது, அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் பவுலுடைய சீலாவுடைய வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படிக்கு சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். 24ஆம் வசனம், பவுலும் சீலாவும் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்கள் உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்தில் மாட்டி வைத்தான் என்று படிக்கிறோம். ஆனால் என்ன நடந்தது? நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. உன் கட்டுகள் கழன்று போக வேண்டுமா? கர்த்தரை துதிப்பாயாக. அல்லேலூயா. அதை இன்னொரு விதத்திலே சொல்ல வேண்டுமானால், யாருடைய கட்டுகள் கழன்று போயிட்டோ அவர்கள் கர்த்தரை துதிக்கிற அனுபவத்திலே காணப்படுவார்கள். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவியத்திலே பலவிதமான கட்டுகள் வரலாம். சரீர பிரகாரமாக கட்டப்படலாம், அல்லது ஆவிக்குரிய பிரகாரமாக அந்நிய வல்லமைகளினாலே கட்டப்பட்டு காணப்படலாம். அந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் தேவனை துதிக்காமல் விட்டுவிட்டால் அந்த கட்டுகள் அவிழப்போவதில்லை, அந்த கட்டுகள் சுட்டரிக்கப்பட போவதில்லை. ஆனால் அந்த கட்டுகள் எல்லாம் உங்கள் ஜீவியத்திலே வரும்போது நாங்கள் தேவனை துதிக்கக்கூடியவர்கள், நாங்கள் அந்த கட்டுகளிலும் தேவனை துதித்து பாடக்கூடியவர்கள் என்கிற அனுபவத்தை வெளிப்படுத்துவீர்களானால் கட்டுகள் அறுந்து போகும், கட்டுகள் சுட்டரிக்கப்படும். அப்பொழுது நீங்கள் சாட்சி கொடுப்பீர்கள், யாருடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டதோ அவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள் என்று. அல்லேலூயா. ஆம், கட்டுகள் அவிழ்க்கப்பட்டவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். தெய்வ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் தேவனை துதித்து ஆராதித்தீர்கள் என்றால் அதற்கு காரணம் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது என்பதுதான் அதனுடைய ரகசியம். இந்த நாளிலே யாராகிலும் கர்த்தரை துதித்து பாடி போற்றி ஆராதிக்க இயலவில்லையா? தேவன் விளக்குகிற ஒரு சத்தியம், நீ இன்னும் கட்டுகளிலே காணப்படுகிறாய். அல்லேலூயா. கட்டுகளிலே காணப்படுகிறாய் என்று சொல்லி தேவனை துதிக்காமல் இருந்து விடாதே. தேவனை துதிக்கிற துதிதான் உன் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதற்கு நிவாரணமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் யாருடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டதோ அவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். 7வதாக, யார் கர்த்தரை துதிப்பார்கள்? சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்திலே தேவன் குழந்தைகள் பாலகருடைய வாயிலே தேவனை துதிக்கக்கூடிய துதி ஸ்தோத்திர பலிகளை கொடுத்தாராம். அதன் மூலமாக அவர் எதை விளங்கச் செய்தார்?
பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட்டேன் என்று விளங்க செய்தார். அப்படியானால் தேவனை பகைக்கிறவர்கள் இன்றைக்கும் உண்டு. தேவனை சத்ருவாக எண்ணுகிறவர்கள் இன்றைக்கும் உண்டு. பழிகாரன் இன்றைக்கும் உண்டு. அப்படிப்பட்டவர்களை, தேவனை பகைக்கிறவர்களை அடக்கி போடும்படியாக தேவன் இன்றைக்கு என்ன செய்கிறாராம்? பெரிய ஞானிகளை தெரிந்து கொள்வதில்லை, பெரிய படித்தவர்களை தெரிந்து கொள்வதில்லை, சிறிய பாலகர்களை தேவன் தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக தேவனுடைய துதியை வெளிப்படுத்துகிறார். அதற்கு திருஷ்டாந்தமாக நாம் ஒரு காரியத்தை படிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் பிரவேசித்து தேவாலயத்தில் குருடரையும் சப்பாணிகளையும் சொஸ்தமாக்கினார் என்று படிக்கிறோம். எடுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது குருடரும் சப்பாணிகளும் தேவாலயத்தில் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்கினார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் பிரவேசிக்கிறார், தேவாலயத்திற்கு வருகிறார். தேவாலயத்தில் யார் காணப்படுகிறார்கள்? குருடர்கள் காணப்படுகிறார்கள், சப்பாணிகள் காணப்படுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை என்ன செய்கிறார்? சொஸ்தமாக்குகிறார். சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குருடர்களையும் சப்பாணிகளையும் குணமாக்கினார் என்றால் உங்களுக்கு சந்தோஷம் வருமா, கோபம் வருமா? சந்தோஷம் வரும். சந்தோஷம் வரும்போது நீங்க தேவனை துதிப்பீர்களா, தேவனை தூஷிப்பீர்களா? துதிப்பீர்கள். ஆனால் அந்நாட்களிலே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் என்ன செய்தார்களாம்? கோபம் அடைந்தார்களாம். எதனால் அவர்களுக்கு கோபம் உண்டாயிற்றென்றால், தேவன் குருடரையும் சப்பாணிகளையும் தேவாலயத்தில் குணமாக்கினதை கண்ட பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அல்ல தேவனை துதித்தது. சிறு பிள்ளைகள், பாலகர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தரை துதித்தார்கள். அவர் செய்த அதிசயங்களை கண்டு தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்திலே பிள்ளைகள் ஆர்ப்பரிக்க தொடங்கினார்கள். குழந்தைகள், பாலகருடைய வாயிலே தேவன் பலனை உண்டு பண்ணினார், துதியை உண்டு பண்ணினார், ஸ்தோத்திரங்களை உண்டு பண்ணினார். ஆனால் அப்படி தேவன் துதி ஸ்தோத்திர பலிகளை அவருடைய நாமத்திற்கென்று குழந்தைகள் பாலர்களுடைய நாவினாலே உண்டாக்கின போது யாருக்கு கோபம் உண்டானது? அந்நாட்களிலே காணப்பட்ட பிரதான ஆசாரியர்களுக்கும் வேதபாரர்களுக்கும் கோபம் உண்டாயிற்று. இவர்கள் எல்லாரும் வேதத்தை கற்றவர்கள் தானே, இவர்கள் எல்லாரும் வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறவர்கள் தானே, ஏன் இவர்கள் கோபப்பட வேண்டும்? தெய்வ பிள்ளையே, இவர்கள் கர்த்தரை துதிக்க மறந்தவர்கள். அப்படியானால் தேவன் உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு அதிசயங்களை செய்தாலும் நீங்களோ தேவனை பகைக்கிறவர்களாகவே இருப்பீர்களானால் நீங்கள் தேவனை துதிக்க முடியாது. அதே நேரம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும் போது, தேவனுடைய அதிசயங்களை கண்டு நீங்கள் துதிக்க ஆரம்பிப்பீர்களானால் தேவன் உங்களை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய குழந்தைகளை போல மாற்றி விடுவார். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் இந்த சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. அதிலே ஒரு அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவம் என்ன? இந்த சிறு பிள்ளைகளை போல மாறினவர்களுடைய வாழ்க்கையிலே என்ன உண்டாயிருக்கும் என்றால் நன்றியுள்ள இருதயம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தக்கூடியவர்களாயிருப்பார்கள். ஆனால் வயதிலே முதிர்ந்தவர்களாயிருக்கலாம், வயதிலே பெரியவர்களாயிருக்கலாம், கல்வி அறிவை கற்றவர்களாயிருக்கலாம். ஆனால் தேவனுடைய அதிசயங்களை கண்டு நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை துதிக்காமல் தேவனை பகைக்கிறவர்களாக கோபப்படுவார்களே, ஆனால் அவர்கள் ஒரு காலம் தேவனை துதிக்க முடியாது. அந்த வேளையிலே அப்படிப்பட்ட படித்த பெரியவர்களை, அப்படிப்பட்ட வயதில் முதிர்ந்தவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் யாரை தெரிந்தெடுக்கிறார்? குழந்தைகளை, பாலகர்களை தெரிந்தெடுத்து அவர்கள் மூலமாக
தேவனுடைய துதியை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் மத்தேயு 11ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அங்கே நாம் இன்னொரு காரியத்தை படிக்கிறோம். 20 முதல் 25 வசனங்களுக்கு வரும்போது தேவன் அநேக பலத்த அற்புதங்களையும் செய்கைகளையும் எங்கே செய்தாராம்? பெத்சாயிதாவிலும் கோரோசினேயிலேயும் செய்தாராம். பெத்சாயிதா என்கிற ஒரு பட்டணம் காணப்பட்டது, கோரோசினே என்கிற ஒரு பட்டணம் காணப்பட்டது. இந்த கோரோசினேயிலேயும் பெத்சாயிதாவிலேயும் தேவன் அநேக அற்புதங்களை செய்தாராம். ஆனால் அந்த பட்டணங்களிலே இருந்த ஜனங்கள் அவ்வளவு பலத்த அற்புதங்களை கண்டிருந்தாலும் மனம் திரும்பவில்லையாம். ஆகவே தேவன் அவர்களை குறித்து என்ன சொல்கிறார் தெரியுமா? 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லெகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறார். தேவன் கடிந்து கொள்கிறார். கோரோசினையை பார்த்து கடிந்து கொள்கிறார். பெத்சாயிதாவை பார்த்து கடிந்து கொள்கிறார். தேவன் கப்பர்நகூமை பார்த்து கடிந்து கொள்கிறார். உங்களிலே எத்தனையோ அற்புதங்களும் அடையாளங்களும் பலத்த செய்கைகளும் உண்டாயிருந்தது, ஆனால் நீங்களோ என்ன செய்யவில்லை? மனம் திரும்பவில்லை. உங்களிலே செய்யப்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் சீதோனிலும் தீருவிலும் சோதோமிலும் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் ரெட்டுடுத்தி அழுது மனம் திரும்பியிருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், நியாய தீர்ப்பு நாளிலே அந்த தீருவுக்கும் சீதோனுக்கும் அந்த சோதோமுக்கும் வருவதை பார்க்கிலும் கோரோசினேக்கும் பெத்சாயிதாவுக்கும் கப்பர்நகூமுக்கும் வருகிற நியாய தீர்ப்பின் தண்டனை அதிகமாயிருக்கும் என்று தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆகவே இந்த வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்வது என்ன தெரியுமா? தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்யும் போது நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை துதிக்க வேண்டும். அப்படி துதிப்போமே ஆனால் நாம் தேவனை பகைக்காதவர்களாக, தேவனுக்கு சத்துருக்களாய் இருப்பவர்களாக இராதபடி தேவன் நம்மை பாதுகாத்து கொண்டு தேவன் என்ன செய்வார் என்றால், நம்மை அவருடைய பார்வையிலே குழந்தைகளாக, பாலர்களாக, துதி ஸ்தோத்திர பலிகளை சொல்லுகிறவர்களாக, பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிற பாக்கியசாலிகளாக தேவன் நம்மை ஏற்படுத்துவார். ஆகவேதான் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று நாம் அங்கே படிக்கிறோம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை என்ன செய்கிறார்? தெரிந்து கொண்டார். அப்படியானால் இந்த வசனத்தின் மூலமாக கோரோசனே, பெத்சாயிதா, கப்பர்நகூம் எல்லாம் தெய்வ பிள்ளையே தங்களை ஞானிகள் என்று எண்ணி இருந்திருக்கலாம், தங்களை பலமுள்ளவர்கள் என்று எண்ணி இருக்கலாம். ஆனால் அவர்கள் மனம் திரும்பாமல் போனார்கள். அவர்கள் தேவனை துதிக்க மறந்தார்கள். நன்றியுள்ள இருதயம் இல்லாமல் போனார்கள். அவர்களை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் என்ன செய்கிறாராம்? உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன? கழுதையின் மூலமாக தேவன் பேசக்கூடியவர். சிறு பிள்ளைகளையும் தேவன் துதித்து பாடி மகிழச் செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர். அல்லேலூயா. அப்படிதான் அந்நாட்களிலே
தங்களை ஞானிகள் என்றும் தங்களை பலம் உள்ளவர்கள் என்றும் எண்ணிதான் வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் காணப்பட்டார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனை துதித்து மகிமைப்படுத்தக்கூடிய அனுபவம், தேவனுடைய அதிசயங்களை கண்டு தேவனை துதித்து மகிமைப்படுத்தக்கூடிய அனுபவங்கள் இல்லாமல் போனபடியினால் அவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமான குழந்தைகளையும் பாலகரையும் தெரிந்தெடுத்து ஓசன்னா பாட வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே நாங்கள் கல்வி அறிவை அதிகமாக கற்றுக்கொள்ளவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? இந்த நாளிலே நான் ஒரு பைத்தியத்தை போல காணப்படுகிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? நான் பலவீனமாக காணப்படுகிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? ஒன்று செய், கர்த்தரை துதித்து பாடி மகிழு. கர்த்தருடைய அதிசயங்களை கண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. உன் மூலமாக தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்துவார். உன் மூலமாக தேவன் பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்துவார். அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்காவிட்டாலும் தேவன் உன்னை அவருடைய இருதயத்திற்கேற்றவர்களாக கண்டு பரலோக ராஜ்யத்தையும் கொடுக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவேதான் தேவன் சொன்னார், சிறுமந்தையே பயப்படாதே, பிதாவானவர் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் நீங்கள் தேவனை துதிக்கவில்லை என்றால் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கிறீர்கள். அவர்களை பார்க்கிலும் தேவனை துதிக்கக்கூடிய குழந்தைகள், பாலகர்கள் தேவனுடைய பார்வையிலே மேன்மையானவர்கள். நம்முடைய கண்களை மூடுவோம். தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்கள். சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் கர்த்தரை துதிக்கும். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள் நாம். ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள் கர்த்தரை துதிப்பார்கள். தேவனுடைய பார்வையிலே நாம் நீதிமான்கள். நீதிமான்கள் கர்த்தரை துதிப்பார்கள். தேவனுடைய கிருபையிலே யார் பெருகுகிறார்களோ அவர்கள் தேவனை துதிப்பார்கள். இந்த காலை வேளையிலே தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக கிறிஸ்து உங்களிலே உருவாகி இருக்கிறார். தேவனுடைய கிருபையிலே பெருகும்படியாக தெய்வஜனமே நீங்கள் நற்கிரியைகள் செய்வதிலே பெருகிக் கொண்டே போங்கள். தேவனுக்கென்று நீங்கள் நற்கிரியைகளை செய்ய செய்ய நற்கிரியைகளிலே நீங்கள் பெருக பெருக கிருபை உங்கள் வாழ்க்கையிலே பெருகிக் கொண்டே இருக்கும். நீங்கள் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பீர்கள். யார் கிருபையிலே பெருகுகிறார்களோ அவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். அநேகருடைய ஜபத்தினாலே கிருபை பெருகும். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் விசுவாசத்தில் வல்லவர்களாகி கொண்டே போங்கள். நீங்கள் கர்த்தரை துதிப்பீர்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நிறைவேறக்கூடாததாக தோன்றின காரியத்தை தேவன் நிறைவேற்றும்படியாக அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். நீங்களும் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவர்களாகி கொண்டே போவீர்களானால் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்வார். தெய்வ பிள்ளையே, விசுவாசிக்க முடியாத காரியத்தை தான் காபிரியேல் தூதன் வந்து மரியாளுக்கு சொன்னான். ஆனால் அவளோ விசுவாசித்தாள். அவள் கிருபையை பெற்றுக்கொண்டாள். கிறிஸ்து அவளிலே கர்ப்பம் தரித்தார். ஒரு தலபல வரத பதுலபே சந்தலபல வரத பதுலபே. நீயும் விசுவாசிப்பாயானால் தேவ மகிமையை காண்பாய். நீயும் விசுவாசிப்பாயானால் கிறிஸ்து உன்னிலே உருவாகி கிருபை பெற்ற அனுபவத்தோடு தேவனை துதித்து கொண்டே இருப்பாய். ஒரு தலபல வரத பதுலபே. பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவன் என்ன செய்கிறார்? பாலகர்கள், குழந்தைகளுடைய வாயிலே பலனை உண்டு பண்ணுகிறார். பலசாலி அல்ல, ஞானி அல்ல என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? ஆனால் தேவன் உன்னிலே செய்த நன்மையான காரியங்களையும் பலத்த செய்கைகளையும் எண்ணி நீ தேவனை துதிப்பாயானால் உன்னை தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தக்கூடிய, உன்னை பலசாலிகளை வெட்கப்படுத்தக்கூடிய அனுபவத்திலே தேவன் உன்னை மேன்மைப்படுத்துவார். கட்டப்பட்டிருக்கிறதாக எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? பவுலையும் சீலாவையும் பார். தங்களுடைய கட்டுகளிலே அவர்கள் தேவனை துதித்தார்கள். அவர்களுடைய கட்டுகள் அவிழ்ந்து போனது.
உன்னுடைய கட்டுகளிலே நீ தேவனை துதியாமல் இருப்பாயானால் கட்டுகள் உன்னை மேற்கொண்டு விடும். ஆனால் உன்னுடைய கட்டுகளிலே நீ தேவனை துதிக்க துதிக்க கட்டுகள் எல்லாம் தீப்பொறிப்பட்டது போல அவைகள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு நீயோ விடுதலையாக்கப்படுவாய். ஆம், கட்டுகள் யாருடைய வாழ்க்கையிலே அவிழ்க்கப்பட்டதோ அவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்த விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்த அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே, எரிகோவை சுற்றி வருவே, எரிகோவை சுற்றி வருவே, எக்காலம் போதி ஜெயிப்பே, எக்காலம் போதி ஜெயிப்பே. விடுதலை நாயக வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்த விடுதலை நாயக வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்த, என்ன ஆனந்த. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. அல்லேலூயா, 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 தேவனுடைய வீட்டில் வாசம் பண்ணுகிறவர்களாக, கிருபையிலே பெருகிறவர்களாக, விசுவாசத்திலே பெருகிறவர்களாக, தேவனுடைய பார்வையிலே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற சிறு பிள்ளைகளை போல தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே துதி ஸ்தோத்திர பலிகளை பெருகச் செய்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். அல்லேலூயா.